தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம்னு சொல்லலாம், ஊருன்னு சொல்லலாம். அது பேர் மணப்பாடு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச கிராமம். அதாவது இந்தியா மட்டும் தீபகற்பம் இல்லை, பெனின்சுலா இல்லை, இந்த ஊரும் ஒரு தீபகற்பம் தான். 3 பக்கமும் கடல், ஒரு பக்கம் தரை, அப்படி தான் இருக்கும். அதாவது கேரளாவை வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்குவாங்க. என்னை பொறுத்தளவில் இது வந்து கடவுள் வாழும் ஊர். அவ்வளோ அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சால் 2-3 நாள் தங்கணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணி நடக்குமான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் பர்சனல் விஷயத்துக்காக அந்த ஊருக்கு வந்திருந்தேன். வீடியோ போடுற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் இங்கே ஒரு 2 இதை பார்த்த பிறகு இல்லை கட்டாயம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அது நடந்த பிறகு தான் அந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அதனால் நிறைய இடத்த நான் கவர் பண்ணலை. அந்த வீடியோக்குடைய காரணமும் இந்த போர்டும் தான் ரொம்ப ஒரு காரணம். ஓகே, என்ன ஆயிட்டுனாக்கி நாங்கள் இதை பார்க்க இந்த சில்வ கோயில், இது இப்போ நல்ல கோயில், இதை பார்க்க வந்திருந்தோம். வரும்போது அங்கே கழுவிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கேட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். வெளியே வரும்போது 2-3 வெளிநாட்டுக்காரங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் வந்து உள்ளே போகும்போது ஷூஸ் போடக்கூடாது, போர்டு போட்டிருக்கு அப்படின்னு. அவங்க என்னை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணாங்க. ஜெனரல் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் வரக்கூடிய என் பொண்ணுன்னு சொன்னால் நான் சொன்னேன், அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா. அப்புறம் என்னன்னு பார்த்தாக்கி அவங்க கூட்டு வந்து பெரிய சாமியார், அவர் செருப்பை போட்டுக்கிட்டு தான் உள்ளே பூரா நடமாடுதார். அப்போ டக்குன்னு எனக்கு இதை வந்தது வந்து எனக்கு கொஞ்சம் இது இரிட்டேட்டாக இருந்து நம்ம உடனே நனவு வந்து என்னென்னாக்கி கோயில் பூனை கடவுளுக்கு அஞ்சாது அப்படிங்கிற பழமொழி தான் நனவு வந்து. அதான் வெளியே வரும்போது எதிர்த்தால சின்ன சாமியார் வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறையா நம்ம ஃபாதர்ஸ் வந்து அவங்களுக்கு ஊரை பொறுத்து அவங்களோட ராஜா மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. யாருமே செர்வெண்ட் ஆஃப் காட்டி கிடையாது. நல்லவங்கள உள்ளே வந்தாலும் உள்ளே ஒரு 10 காக்கா கூட்டங்கள் வந்து அவரை வந்து அரசர் ஒரு ராஜா மாதிரி உருவாக்கி விட்டுறாங்க. இதை எல்லா ஊர்லேயும் நடக்குது. அப்புறம் வரும்போது டாய்லெட்டை பார்த்தேன். டாய்லெட்டு வந்து அங்கே பைசா வாங்குகிறாங்க. எனக்கு உண்மையில் பிடிக்காதது ஒன்று தான். ஏன்னா எல்லா ஒரு ஸ்தாபனமும் பேசிக் மக்கள் பார்க்க வரவங்க பேசிக் ஃபெசிலிட்டி கொடுக்குறது அவங்களோட பொறுப்பு, கடமை. அது ப்ரிவிலேஜ்லாம் கிடையாது, கண்டிப்பாக கடமை. அது நம்ம ஊரில் இருந்து ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய ஒரு இது மட்டும் இல்லை, என்ன பிரச்சனை, எந்த ஊரில் இங்கே காசு வாங்குறாங்கன்னா அங்கே காணிக்க போடுறதில்லை. நான் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ண அப்படி பண்ணால் போடவே போடாங்க. அதாவது ஒரு காணிக்க பார்க்குறேன்னா உனக்கு மேனேஜ்மெண்ட் சரியில்லை, இல்லைனா அவங்க பணத்துக்கு அதிக மேலே ஆசை இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனிவே, யார்கிட்ட குறைச்சல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கட்டாயம் போடுங்க, கமெண்டில் போடுங்க. அதுக்கு பிறகு வெளியே வரும்போது அங்கே 2 கோயில் இருக்குது, பார்க்கலான்னு போகிறோம். அந்த முதல் கோயில் பேர் போன ஊர் வந்து அதாவது ஹோலி ஹோஸ்ட் சர்ச் அப்படிங்கிறாங்க. பரிசுத்தாவி ஆலயம் 1851 கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம இடங்களில் கடற்கரை பக்கத்தில் இருக்க கோயிலில் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. அது என்னென்னு தெரியாது, பெயிண்ட் இதாயிரும் அப்படிங்கிறது காரணம் தெரியல. சிமெண்ட் இதில் இருக்கும். இது கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக இருந்து ரொம்ப அழகாக இருந்து பார்க்க. அது ஒரு கம்பீரமாக இருந்து வச்சிருந்த அந்த சிறுபங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோயில். அந்த கொடி மரம் வந்து இன்னும் கம்புலேயே இருக்குது. நிறையா கோயிலில் வந்து அதாவது மெட்டல் ஆக்கிட்டாங்க, சில்வரில் இருக்குது, சில கோல்டு கலரில் இருக்குது. பட் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. அவர் உள்ளே போனோடனே ஒரு பெரியவரை நாங்கள் பார்த்தோம். அவர் சொன்ன அந்த கோயிலை மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட சொன்ன இதெல்லாம் மாற்றிடாங்க அப்படின்னு. அவரும் சொன்னார், எனக்கு அது பிடிக்கல, ஆனால் இதில் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. எங்கள் ஊர்லேயும் வந்து பீடத்தில் வந்து கம்பு வச்சு தான் முதல்ல இருக்கும். கம்பு வந்து தேக்கில், பியூர் தேக்கில் எப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சாமியார் வந்து மாடர்னைசேஷன் பேரில் அதை தூக்கி விட்டு ஓப்பன் ஆக்கினார் அந்த பீடத்தை. அப்புறம் அடுத்த சாமியார் வந்து வேறு ஒன்று போட்டால் கடைசி திருப்பியும் கம்பு தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த குவாலிட்டி சரியில்லை. மாடர்னைசேஷனுக்கு பேரில் மாடர்னைசேஷன் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. இந்த கோயிலில் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த தடவை போய் பார்க்கும்போது தெரியுங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த கம்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய கோயில்னு சொல்ல முடியாது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று நினைக்கிறேன், அங்கே வந்து இந்த ஞானஸ்தான தொட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஆனால் இதுதான் அது அந்த அந்த காலத்தில் உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த அதில் சிற்பம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்து ரொம்ப பிடிச்சிருந்து. ஓகே, அதுக்கு பிறகு என்னன்னாக்கி இதுக்கு லாஸ்ட் சஃபர், அதாவது கடைசி இயேசு கிறிஸ்துவோட கடைசி உணவு இருக்குல்ல, அது அந்த வந்து சின்ன சின்ன கல்லாலே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கில் கல்லாலே வச்சு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்து. அது மாதிரி அந்த
பூசை வைக்கிற பீடம்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த காலத்தில் பண்ணது. அது இல்லாமல் இருந்து இதெல்லாம் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். பட் சொல்ல முடியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரு சொன்னார் வந்து அங்கே வந்து இதில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் உள்ள ஒரு சின்ன மரத்தோட துண்டு இருக்குது. சென்ட் சேவியருடைய காலில் ஒரு பங்கு இருக்குது. அப்புறம் சென்ட் ஆண்ட்ரூஸ் உடைய துணியில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா, பட் இயேசு கிறிஸ்துவில் இருக்க மாதிரி போர்டு ஒன்றும் இல்லை. பட் சேவியரும் அந்த ஜோசப் அந்த அடுத்த புனிதருடைய இதுலையும் போட்டிருக்காங்க. இதை நான் செக் பண்ணணும். ஓகே, நான் நம்புவோம் அவங்க சொல்கிறத. பட் இதை நான் செக் பண்ணணும். ஆக்சுவலாக நான் என்ன பொறுத்தளவில் ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடணும் இந்த ஊரை பற்றியே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ முடியுமா? அப்போ கண்டிப்பாக நான் அடுத்த தடவை போகும்போது பண்ணலாம். இது முடிச்சு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். ஓகே, இதுக்கு கூட என்னன்னாக்கி இன்னொரு கோயில் இருக்குது. அது பேர் வந்து யாகப்பர் சர்ச், சென்ட் ஜேம்ஸ் சர்ச். அது பழைய சர்ச். இந்த பெரியவர் தான் சொன்னார். இவர் நான் ஒழுங்காக வீடியோ எடுத்துருக்கணும். நான் வீடியோ எடுக்கிறதுல அவரை மறந்துட்டேன். ஒரு சின்ன பகுதியில் தான் அவர் வராரு. அவருக்கு என்னுடைய மன்னிப்புகள். ஓகே, அடுத்த சர்ச்சில் வந்து 1885 பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸில் தான் முதல்ல அந்த அந்த 3 இது சொன்னார்ல, அந்த 3 இது வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு போர்டு இருந்து அங்கே வந்து தென்னிந்தியாவில் முதல் குருவும் பரத குலத்தின் முதல் குருவும்னாங்க. தென்னிந்தியாவிலுடைய என்னுடைய மனசில் தோணினது, தென்னிந்தியாவிலுடைய முதல் குருனாக்கி அவரு தானே, எல்லாருக்குமே அவர் தான் முதல் குரு. அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு புரியலை. எனிவே, ரெண்டாவது இன்னொன்று எனக்கு கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ தூரம் உண்மையாக விசாரிக்கணும். அங்கே வந்து 2 கோயில் இருக்குது. 2மே பாரிஸ் பிரீஸ்ட். பாரிஸ் பிரீஸ்ட்னாக்கி பங்கு குரு அப்படின்னு அர்த்தம். சாமியார்கள் தங்கியிருக்க இடம். அது ஜெனரலாக ஒரு ஊரில் 2 இருக்காது. இல்லை, ஒரு சுற்றி இருக்க கிராமங்களுக்கே ஒன்று தான் இருக்கும். பட் இங்கே 2 இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னாக்கா அங்கே ஜாதி பிரச்சனை அப்படின்னாங்க. ஓகே, இவ்வளோத்துக்கு இவங்க ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள சப் குரூப்புக்குள்ளே தகராறு போட்டுட்டு 2 பிரைஸ் பீஸாக வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் அதை விசாரிக்கணும். உங்களுக்கு ஏதாவது விவரம் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க இதுக்கு கீழே, என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு. நான் அடுத்த தடவை வீடியோவில் கிளியராக போடுது. என்ன பொறுத்தவரை படைத்தவன் ஒன்றுன்னா படைக்கப்பட்டவைகளும் ஒன்று தானே. அவங்களுக்கு இடையில் என்ன தொழிலில் வித்தியாசம் இருக்கலாம், இல்லை பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் இருக்கலாம். அதை விட பெருசாக எனக்கு புரியலை அது. பட் அது வந்து நம்ம ஊரில் என்னத்தை வேணாலும் மாற்றலாம், ஜாதியை மாற்ற முடியாது. அது ஒரு சாபம். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம். சாப்பிட வரும்போது அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒரு கோயிலில் இதை பற்றி சொல்லவே இல்லை. கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது அப்படின்ட்டாங்க. இன்னொரு கோயிலில், யாகப்பர் கோயில் தான் சொன்னாங்க, இல்லை கடற்கரையில் சாப்பாடு உண்டு. அதுக்கும் விஷயம் வந்து ஏறக்குறைய ஜாதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. அவங்க முதல் கோயிலில் இருக்கவங்க கிடைக்காதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. எனிவே, அந்த ஆர்டர் பண்ணோம். ஒரு மீன், பெரிய மீன். அவங்க தான் அங்கே செலக்ட் பண்ணாங்க. அவங்களோட கேட்ட இது நல்லா இருக்குன்னாங்க. அவங்க தான் உங்கள் பேர் சொன்னாங்க, கட்டியா கட்டாயா இது சொன்னாங்க, எனக்கு தெரில. நான் வந்து சீ ஃபுட்டுடைய பெரிய இதுக்கு என்னோடய முதல் ப்ரிஃபரன்ஸ் சீ ஃபுட்டாக இருக்காது. ஆனால் என் பொண்ணு இருக்கா, அவள் வந்து மீனை வந்து பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவாள். சரி, அவளுக்காக தான் ஆக்சுவலாக வந்தோம். அவங்க தான் வாங்கினாங்க. இதுதான் முதல் தடவை பார்க்குறேன் ரம்பத்தில் வெட்டுறதை. வழக்கமாக பெரிய கத்தி வச்சு ஒரு வெட்டி எடுத்துருவாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அது ஈஸியாக, எனக்கு ஈஸி மாதிரி தெரியல. நம்மளோட கத்தி இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ அதுக்கு பிறகு இந்த இதுதான் ஸ்டோரேஜ். அவங்க வந்து எனக்கு அது வந்து டெய்லி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ஆர்டர் பண்ணோம். அதுக்கு என்ன ஆர்டர் பண்ணோன்னாக்கி ஒரு கணவாய் அப்படிங்கிறாங்க. அது ஸ்குயிடு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனாக்கி ஸ்குயிடு அப்படிங்குவாங்க. ஓகே, அதுக்கு நம்ம கணவாய் அப்படிங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு இது பிரான்ஸ், விரால் ஒரு இது ஆர்டர் பண்ணோம். ரொம்பலாம் விலை இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப என்ன பொறுத்தளவில் ரொம்ப சீப்பாக இருந்து. ஓகே, நான் சீப்புங்கிறது எனக்கு தெரிஞ்ச விலையை வச்சு சொல்கிறேன். அவங்க ஒரு கடைசியை சொல்லுவாங்க என்னென்ன இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் அவங்களுக்கு ஒரு நல்லாவே எனக்கு மனசு திருப்தி, அவங்க டிப் சந்தோஷமாக இருந்து சாப்பிடுறது. எல்லாரும் சந்தோஷமாக ஓரளவு நல்லாவே அவங்களுக்கு டிப் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வேண்டாம் அப்படின்னாங்க, இருந்தாலும் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். இதில் இருக்கிறது கணவாயும் பிரான்ஸும் தான் இருக்குது. இது 100 சார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு பார்சல் வேறு வாங்கிட்டு போயிருந்தோம் ஊருக்கு. மீதி இருந்த மீன் எல்லாமே இது பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு ஓகே, அது வந்து என்னன்னாக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தோம்னாக்கி அந்த கடல் கரையில் இருக்கிற அந்த அலைகளையும் பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். சீசைடு ரெஸ்டாரண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் லேட்டாக இருந்தனால ரொம்ப இருட்டாயிட்டு. ஒரே ஒரு என்னன்னாக்கா அந்த சாப்பாடு வந்து சுட சுட சோறை வந்து வேக்ஸ் பேப்பரில் போட்டாங்க. எனக்கு இப்போ வேக்ஸ் பேப்பரில் வந்து அது நல்லது இல்லை அப்படிங்குவாங்க. வேக்ஸ் பேப்பர் சுட சுட சாப்பாடு போடும்போது. பட் அவங்ககிட்ட போய் நம்ம வந்து வாழை இலையில் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ வாழை இலை நம்ம ஊரில் விலை அதிகம்.
அது அவங்கள குறை சொல்றதுக்கு அவங்க கொடுக்குற விலைக்கு தான் அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகணும் நமக்கு தெரியல. சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் மீன் குழம்பு வாங்கலை, மீன் கறி மட்டும் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக ஓகே, குழம்பு வாங்கலை. அவங்க சொல்கிற விலையை பாருங்கள். என்ன படிக்க சொல்லியிருக்கேன். சாப்பாடு 4 சாப்பாடுக்கு 300 போடுறேன். ஒவ்வொரு சாப்பாடுக்கு நீங்கள் 300 75 ரூபா தான். ஒரு சாப்பாடு 100 ரூபா. 75 ரூபா போட்டுருக்கீங்க. சரி, ஓகே. ஒரு எறா 100 ரூபா, கனவா 100 ரூபா, மீன் 350 ரூபா. ரெண்டு மீன் 350 ரூபா. பெரிய மீன் 2 மீன் 350. ஓகே, that's it. ஓகே. நீங்கள் அடுத்த தடவை கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வாங்க. இந்த கிணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடை தான். ரொம்ப பிடிச்சிருந்து. கண்டிப்பாக நான் இன்னொரு தடவை வருவேன். ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். அது வேறு. பாய்.